Welcome to Rapidness Tamil channel. PGTRP எக்ஸாமினேஷனுக்கான எஜுகேஷனல் சைக்காலஜி. எஜுகேஷன் சைக்காலஜிலேருந்து நம்ம 8th யூனிட்லேருந்து முக்கியமான டெஃபினிஷன்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ 8th யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அப்போது மேலாண்மைனா என்ன, நிர்வாகம்னா என்ன, ஸோ இது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, அதே போல் அட்மினிஸ்ட்ரேஷன், எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 கான்செப்டையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஆத்தர்ஸ், இப்போ வேரியஸ் ஆத்தர்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸை நம்ம கட்டாயமாக படிக்கணும். ஸோ அப்போ நம்மளுடைய எக்ஸாமில் டெஃபினிஷன் பேஸ்டு, இப்போ இந்த ஆத்தர்ஸ் பேஸ்டு, யார் இந்த கூற்றை சொன்னது, இந்த டெஃபினேஷனை யார் சொன்னது, அதுபோல் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் கட்டாயமாக யூஸ் ஆகும். அதே போல் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இந்த டெஃபினிஷன்ஸ் கட்டாயமாக யூஸ் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதற்கான டெஃபினிஷன்ஸை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பிக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே போல் எஜுகேஷன் சைக்காலஜிஸு டீட்டெயில்டாக நம்ம வீடியோஸ் கிளாஸஸாக கொடுப்போம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேனேஜ், எந்த வார்த்தையிலிருந்து நமக்கு இத்தாலிய வார்த்தை, இட்டாலியன் வேர்டு மேனேஜ் என்ற வார்த்தையிலிருந்து தான் நமக்கு இந்த மேனேஜ்மெண்ட் என்ற வேர்டை உருவாக்கியிருக்கு. இதற்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா மீனிங், டைரக்ட் மீனிங்னு வரும்போது கருவிகளை கையாளுதல், ஹேண்டில் பீப்புள்ஸ் ஆர் டூல்ஸ்ன்றது தான் இதற்கான கரெக்டான டைரக்ட் மீனிங்கு. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மேலாண்மை என்ற வேர்டு, அப்போ மேலாண்மை, த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது அதனுடைய கருத்தாக்கத்தை உருவாக்கியவர் பார்த்திங்கன்னா பீட்டர் எஃப் ட்ரக்கர். இவருடைய கூற்றுப்படி மேனேஜ்மெண்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பில் அடங்கியுள்ள பொருள்சார் வளத்தையும் மனித வளத்தையும் முறையாக திட்டமிட்டு திறமையாக ஒருங்கிணைத்து ஒவ்வொரு உட்பிரிவையும் முழு திறனுடன் செம்மையாகவும் இயங்க வைத்து அந்நிறுவனம் அடைய எண்ணியுள்ள குறிக்கோள்களை குறைந்த செலவில் முழுமையாக அடைந்திட முனையும் துடிப்பான செயல்முறையே மேலாண்மை ஆகும். அப்போ மேலாண்மைன்றது பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் அடைய உள்ள அதனுடைய குறிக்கோள்களை குறைந்த செலவில் முழுமையாக அடைந்திட முனையும் துடிப்பான செயல்முறையே மேலாண்மை ஆகும். அதனுடைய பல்வேறு வரையறைகள், அப்போ மேலாண்மைன்றது பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் எல் லுண்டின்றவர் குறிப்பிட்டுள்ள குறிக்கோள்களை அடைந்திட முழுமையாக திட்டமிடல், ஒருங்கிணைத்தல், ஊக்கமூட்டுதல் போன்ற பணிகள் மூலம் தம் பணியாளர்களின் செயல்திறன்களை முழுமையாக வெளிப்பட செய்தலே மேலாண்மை ஆகும் லுண்டின்றவர் தெரிவிச்சிருக்காரு. எஃப் ட்ரக்கர், மேலாண்மை என்பது பணியாளர்களையும் பணியையும் நிர்வகிக்கும் பல்வேறு பல்நோக்கு கொண்ட ஒரு உறுப்பாகும். மேலாண்மை என்பது பணியாளர்களையும் பணியையும் நிர்வகிக்கும் பல்நோக்கு கொண்ட ஒரு உறுப்பாகும்ன்றது சொன்னது பார்த்தீங்கன்னா ட்ரக்கர். முனி மற்றும் ரெய்லி, மேலாண்மை என்பது பணியாளர்களை நெருப்படுத்தி உந்துதலை ஊட்டும் செயலாகும். அப்போ டைரக்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங் வரும்போது டைரக்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங்னு வந்ததுன்னா அது முனி மற்றும் ரெய்லி. ஃபோர்த் ஹரால்ட் குன்ஸ், செய்து முடிக்க வேண்டிய எந்த ஒரு பணியையும் அதற்கேற்ற பணியாளர்களை கொண்டு திறமையாக செய்து முடிக்க செய்யும் கலைநயமிக்க செயலே மேலாண்மை எனப்படும்.
ஹெரால்ட் கோம்ஸ்ன்றவர் தெரிவிச்சிருக்காரு. டொனால்ட் கவுல், மேலாண்மை என்பது முடிவெடுத்தல், டிசிஷன் மேக்கிங், தலைமை பண்பு, லீடர்ஷிப் ஆகியவை தொடர்பான கலை மற்றும் அறிவியல் ஆகும். ஸோ அப்போ டொனால்டு கவுல்ன்றது பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப், டிசிஷன் மேக்கிங் தொடர்பான கலை மற்றும் அறிவியல்ன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த 2 வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 6வது, ஜார்ஜ் ஆர் டெர்ரி, மேலாண்மை என்பது திட்டமிடுதல், ஒழுங்குற அமைத்தல், செயல்பட தூண்டுதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் போன்ற தனித்துவமான செயல்முறைகளை நடைபெறச் செய்து மனிதர்களையும் மற்ற வளங்களையும் பயன்படுத்தி நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைவதாகும். ஸோ அப்போ நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஆல்ரெடி எம்சிக்யூஸுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதால் அந்த எம்சிக்யூஸ் அதனுடைய லிங்க்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் நம்ம நாகராஜன் புக்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்தவரை நமக்கு தமிழ் மீடியம் புக்குன்னா உங்களுக்கு நாகராஜன் புக் ஆத்தர் புக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நாகராஜன் புக்ஸ் தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். அதே போல் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது நிர்வாகம், கல்வி நிர்வாகம். ஸோ குட் அவருடைய கூற்றுப்படி நிலைநிறுத்தப்பட்டுள்ள கொள்கைகளின்படி ஒரு கல்வி அமைப்பினை நடத்தி செல்வதில் இடம்பெறும் அனைத்து யுக்திகளும் செயல்முறைகளுமே கல்வி நிர்வாகம் என்று அழைக்கப்படுகிறது. டெக்னிக்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்னு வந்ததுன்னா அது குட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டபிள்யூஎம் ரைஃபன், ஸோ அவருடைய கூற்றுப்படி டபிள்யூஎம் ரைஃபன், நிர்வாகம் என்பது செயல்படும் ஏற்பாடுகள், கால அட்டவணை, படிப்புக்கான திட்டம், ஸ்கீம் ஆஃப் ஸ்டடி, கட்டிடத்தின் வகை, பதிவேடுகள் ஆகியவற்றோடு முதன்மை தொடர்பு கொள்கின்றதென்று, ஆனால் அது நமது வேலை மற்றும் எக்குழந்தைகளோடு பணியாற்றுகிறோம் என்பது குறித்த மனப்பான்மையுடன் தொடர்பு கொண்டதாகும். எனவே கல்வி நிர்வாகம் என்று அறியப்படுவது யாதெனில் நாம் பயன்படுத்திடும் அமைப்பின் பணிகள், பள்ளியின் பணிகள் என்று பொருள் கொள்க. கல்வி நோக்கங்களை செயல்படுத்துவதிலும் குழந்தைகளுக்கு நன்மை அளிப்பதிலும் மிக உயரளவு உதவிகரமாக இருத்தலை உறுதி செய்ய மேம்படுத்தும் நடவடிக்கைகளே ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம்ன்றது பார்த்திங்கன்னா அனைத்து கல்வி நோக்கங்களை செயல்படுத்துவதிலும் குழந்தைகளுக்கு நன்மை அளிப்பதிலும் மிக உயரளவு உதவியாக இருத்தலை உறுதி செய்ய மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நிர்வாகம்ன்றதை டபிள்யூஎம் ரைஃபன்ன்றதை தெரிவிச்சிருக்காரு. ஜெட்சிஎஸ், கல்வியில் நிர்வாகம் என்பது நாம் பயன்படுத்தும் அரசு என்னும் சொல்லில் அடங்கியுள்ள அதே அளவு பொருளை உள்ளடக்கியது. அது கண்காணிப்பு, சூப்பரிண்டெண்டன்ஸ், சூப்பர்வைஷன் நெறிப்படுத்துதல், டைரக்ஷன் கட்டமைத்தல், ஆர்கனைசிங் கட்டுப்படுத்துதல், வழிகாட்டுதல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் போன்ற சொற்களின் உள்ளடக்கத்தோடு நெருக்கமாக தொடர்பு கொண்டுள்ளது. 4வது, சுரேந்திரநாத் முகர்ஜி, கல்வி நிர்வாகம் பொருத்தமான மாணவர்களுக்கு பொருத்தமான ஆசிரியர்கள் மூலம் பொருத்தமான கல்வியை வழங்குகிறது. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய உயரளவு வளங்களை பயன்படுத்தி மாணவர்கள் மிகச் சிறந்தவர்களாக உருவாக்கிட முடியும் என்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெசிவிச், கல்வி நிர்வாகம் என்பது திறமையான மற்றும் பயனுள்ள வகையில் பொருத்தமான கல்வி சேவைகளை வழங்குவதிலையும் இயற்றப்பட்ட கொள்கைகளை படுத்தலையும் உறுதி செய்யும் நோக்கில் அமைந்த நிறுவன பணிகளை சிறப்பு தொகுப்பாகும்.
மேலும் இது திட்டமிடுதல், முடிவெடுத்தல் மற்றும் தலைமைக்கான நடத்தை லீடர்ஷிப் பிஹேவியர் மூலம் இச்சேவைகளை வழங்கிடுதல், முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட குறிக்கோள்கள் மீது நிறுவனம் கவனம் செலுத்துதல், வளங்களின் உகந்த அளவு ஒதுக்கீடு மற்றும் அவற்றின் விவேகமான பராமரிப்பு ஆகியவற்றின் மூலம் வளங்களின் பயன்மிக்க பயன்பாடு. அதேபோல தொழில்முறை பணியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்களை எழுச்சியூட்டி ஒருங்கிணைத்தல் மூலம் இலக்கமான சமூக அமைப்புகளையும் விரும்பத்தகு நிறுவன சூழலையும் உருவாக்கிடல், மாணவர்கள் மற்றும் சமூகத்தின் எதிர்கால தேவைகளை நிறைவு செய்தலை, தேவைப்படும் இன்றியமையாத மாற்றங்களை முடிவு செய்தல் ஆகியவற்றோடு வழிவகை செய்கிறது என்றுதான் தெரிவிச்சிருக்காங்க நேவிஸ்ன்றவங்க. ஸோ அப்போ கல்வி நிர்வாகம்ன்றது அவரது கூற்றுப்படி 4 முக்கிய முடிவுகளை தெரிவிக்கப்பட்டிருக்கு. புரூக் ஆடம்ஸ் என்றவர் கூற்றுப்படி நிர்வாகம் என்பது பல்வேறு மனிதர்களை பெரும்பாலும் முரண்பாடு கொண்டவர்களை ஒருங்கிணைத்த, அதாவது ஒரே உயிரியல் பல்வேறு சமூக சக்திகளை ஒன்றிணைக்கும் வகையில் அவர்களை சாமர்த்தியமாக கையாண்டு அவர்கள் அனைவரும் ஒருமுகத்தன்மையுடன் செயல்பட செய்திடும் ஆற்றலாகும். கிரஹாம் பால்ஃபோர் சரியான மாணவர்கள் சரியான ஆசிரியர்களிடமிருந்து சரியான கல்வியை அரசின் சக்திக்கு உட்பட்டு செயலில் பெறச் செய்து அவர்கள் தாம் பெறும் பயிற்சியின் மூலம் சிறந்த வகையில் பயன்பெறச் செய்தலே கல்வி நிர்வாகம் என்பதாகும். பால் ஆர்மார்ட் கல்வி நிர்வாகம் என்பது அதன் பெரும்பகுதி முதல் வகை குழுவினால மாணவர்கள் மீது செல்வாக்கு செலுத்தி வரையறுக்கப்பட்ட குறிக்கோள்களுக்கு ஏற்ப வளரச் செய்தல் என்பதை, இரண்டாவது வகை குழுவிலான ஆசிரியர்களை முகவர்களாக பயன்படுத்தி 3ஆம் வகை குழுவினரான குறிக்கோள்கள் மற்றும் அவற்றை அடையும் வழிமுறைகளை ஆகிய இரண்டையும் அக்கறை கொண்ட பொதுமக்கள் மத்தியில் நடைபெற செய்தலை உள்ளடக்கியது என்று வரையறுக்கப்படுகிறது. அப்போ பால் ஆர்மார்ட்ன்றவங்க பார்த்தீங்கன்னா 3 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. முதல் வகை மாணவர்களும், 2ஆம் வகை பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களையும், 3ஆவது வகை பார்த்தீங்கன்னா குறிக்கோள்கள் மற்றும் அவற்றை அடைய செய்யும் வழிமுறைகள். ஸோ அப்போ இந்த 3 முறைகள்னு வரும்போது பால் ஆர் மார்ட். எல்எஸ் சந்திரகாந்த்ன்றவங்க பார்த்தீங்கன்னா கட்டமைத்தல், கட்டளையிடுதல், கல்வி இலக்குகளை அடைவதற்கான மக்கள் முயற்சிக்கு வழிகோலுதல் மற்றும் மேம்பாடுதல் போன்ற செயல்முறைகள் மூலம் கல்வி மற்றும் அதன் நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகள் மற்றும் வளங்களை முழு அளவில் பயன்படுத்துதல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா